அனைவருக்கும் வணக்கம். நான் ரேணு மீரா. இன்னைக்கு நம்ம ரெமீரா டாக்ஸ்ல சந்திக்கவிருக்கும் ஆளுமை இவர் ஒரு HR கன்சல்டன்ட், NLP ட்ரெய்னர், ரைட்டர், சமூக ஆர்வலர், ஓவியர், கவிஞர், இப்படி பன்முக திறமை கொண்டவர். இவர் ஒரு நடிகரும் கூட. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆளுமையை இன்று நாம் ஒரு எழுத்தாளராக அவர் படைத்த ஒரு அருமையான நாவலை பற்றி பேசவிருக்கிறோம். திரு ஆரா அவர்களை இன்னைக்கு நாம சந்திக்கவிருக்கிறோம். இவருடைய கூப்புக்காடு எனும் நாவல் ஒரு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. ஒரு வாசகியா அந்த புத்தகத்தை நான் படிக்கும் பொழுது இவரை எப்படியாவது சந்திக்கணும், ரெமீரா டாக்ஸ்ல இதை பத்தி பேசணும் அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்கும் போது, சமீப காலமா அவர் கொஞ்சம் பிஸியா இருக்கிறாரு. அதாவது அவருடைய இந்த கூப்புக்காடு அப்படிங்கிற இந்த நாவலை அவர் டாக்குமெண்ட்ரியா திரையிட்டு இருக்கிறாரு. அந்த விஷயத்துல பிஸியா இருந்தாலும் எனக்காக இந்த நேரம் ஒதுக்கி அதை பற்றி பேசுவதற்காக ரெமீரா டாக்ஸுக்கு வந்திருக்கிறார். அவரை இன்னைக்கு நாம சந்திப்போம். வணக்கம் ஆரா. வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளாக இந்த நான் எப்போ உங்களுடைய கூப்புக்காடை படிக்க ஆரம்பித்தனோ அப்போதுலேருந்தே உங்களோட இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். இதுக்கு முன்னாடி உங்களோட இன்டர்வியூவும் நான் பார்த்தேன். கூப்புக்காடை படிக்க ஆரம்பித்த உடனேயே நான் அந்த இன்டர்வியூவும் நான் பார்த்தேன். அதில் நீங்கள் அந்த கூப்புக்காடை பற்றின விஷயங்களெல்லாம் நீங்கள் நிறைய பகிர்ந்து இருந்தீங்க. எனக்கு அதை தாண்டி ஒரு வாசகியாக அதில் நிறைய கேள்விகள் இருக்குது. அதுக்கப்புறமா சமீபத்தில் வாழ்த்துக்கள் முதல்ல உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஏன்னா அது ஒரு டாக்குமெண்ட்ரியாக நீங்கள் ரிலீஸும் பண்ணிட்டீங்க. ஸோ அதை பற்றின விஷயங்கள், அதை பற்றின அடுத்த உங்களுடைய கனவுகள், அதை கனவை நோக்கின பயணம் எல்லாமே நம்ம பேசுவோம். கண்டிப்பாக. ரொம்ப எனக்கு இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரெமீரா டாக்ஸில் ஜெயகாந்தன் அவர்களுடைய சிறுகதைகளை எடுத்து அதை பற்றின கலந்துரையாடல்கள் நான் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எப்போவுமே ஏதாவது ஒரு எழுத்தாளர்கிட்ட நமக்கு ஒரு அந்த ஒரு கதகதப்பு இருக்கும் இல்லையா, அங்கே உட்காந்துக்கிட்டு மற்றது இடத்துக்கிட்டே நம்ம போக மாட்டோம், அங்கேயே உட்காந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே ஜெயகாந்தன் அவர்களுடைய கதைகளை படிக்கிறது உண்டு. அது எப்படின்னா ஸ்க்ரீன் பிளே மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறமா வேறு எந்த சிரமமும் அதில் இருக்கவே இருக்காது. அது அப்படியே ஒரு களத்தில் இருந்து அந்த சூழல் அது சம்டைம்ஸ் அவர் சொல்கிற விதத்தில் நமக்கு அந்த கிளைமேட் கண்டிஷன், ஸ்மெல் கூட நம்மளால் உணர முடியுன்ற அளவுக்கு இருந்தது. எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, கூப்புக்காடு படிக்கும் பொழுது அந்த ஒரு முதல் அத்தியாயத்திலேயே என்னால் அதை எங்கேயோ ஒரு இடத்துல உணர முடிஞ்சுது. அது குறிப்பாக அது எந்த இடம் அப்படின்னாக்கா, பாலைவனம் போல் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பில் அந்த ஹீரோ நடந்து போய்கிட்டே இருப்பார். அதாவது அவங்க அம்மா அடிச்சிருப்பாங்க, நீ இப்போ வேலைக்கு போகிறத பற்றியெல்லாம் ஒரு குறைபாடு இருக்கும். அண்ணன் மகளில் திருமணம் அப்படிங்கிற அந்த பொண்ணு இவரை விட வயசில் ஒரு வயசு பெரிய பொண்ணு. இவனுக்கு பிடிக்காது, ஆனால் அவங்களுக்கு பிடிக்கும். அந்த ஊரில் எப்போயாவது நீ போய் பொழப்பு நடத்திக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். இவர் நடந்து போய்கிட்டே இருப்பார். அந்த அவாய் செருப்பு ரொம்ப பின்ன போட்டு அந்த சூடு தரையில் அதாவது பிளவு இருக்கக்கூடிய அந்த களிமண் தரை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்படியே மேலே பார்க்கும்போது நீல வானத்தில் அங்கங்கே மேகங்கள், வெண்மேகங்கள்னு சொல்லியிருப்பீங்க. அது தேர்ட் இதெல்லாம் நான் ஒரு சினிமேட்டிக்காக ஷார்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அதை அப்படியே திரும்ப அப்படியே கீழே பார்க்கும்போது அங்கங்கே பச்சை வண்ணம், பச்சை ஒரு நிறம் அல்ல, பல பச்சைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது உண்மையாவே அப்படியே கூஸ்பம்ப்ஸ் தான் எனக்கு படிக்கும் போதே. அந்த அங்க பார்த்து அந்த எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பாதிச்ச அந்த விஷயம் உங்களோட எழுத்துக்கள்ல எனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அது உள்ள போனதுதான், வெளியே வரவே இல்லை. இப்ப வரைக்கும் வரலன்னு வச்சுக்கோங்க. அப்படியே நீங்க உள்ள இழுத்துட்டு போயிட்டீங்க. கடைசியில பார்த்தாக்கா அதுல என்னென்னவெல்லாம் விஷயங்கள் எல்லாம் உள்ள வச்சிருக்கீங்க. ஸோ இந்த கூப்புக்காடு அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் ஆராக்குள்ள வந்ததை பற்றி எங்களுக்கு அதை சொல்லணும். முதல்ல உங்களுக்கு வணக்கம் சொல்லிக்கிறேன். மிகப்பெரிய எழுத்தாளுமைகள் எல்லாரையும் நீங்கள் நிறையா இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க. அவர்களுடைய எழுத்துக்களை பற்றி சிலாகிச்சு பல வீடியோஸ் போட்டிருக்கிறீங்க. அப்படி ஒரு நிலையில் நீங்கள் இந்த கூப்புக்காடையும் ரசித்து வாசித்து இவ்வளோ அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னையும் கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூக்காக உட்கார்ந்துருக்கிறது எனக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியோடு இருக்கேன். ரொம்ப சிறப்பான ஒரு ஒரு நிகழ்ச்சியாக நான் இதை பார்க்குறேன். நிகழ்ச்சியோட இதை நான் நினைவு வச்சுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இந்த கூப்புக்காடு அப்படிங்கிற நாவல் இதை ஒரு சொன்னால் இதை தேயிலைக்காடு அப்படின்னு பேர் வச்சுருந்துருக்கலாம்.
ஏன்னா கூப்புக்காடுங்கிற பேர் வந்து எல்லாருக்கும் தெரியாத பேர். தேயிலை காடுனா எல்லாருக்கும் தெரியும், ஆனால் கூப்புக்காடுங்கிற பேர் வந்து எல்லாருக்கும் தெரியாது. அது அந்த எஸ்டேட்டில் தேயிலை காடுகளில் வாழ்ந்த மக்களுக்கு மட்டும்தான் கூப்புக்காடுனா என்னன்னு தெரியும். அதுவும் கூட இப்போ இருக்கிற மக்களுக்கு அது கூப்புக்காடுனா என்னன்னு தெரியுமான்னு தெரியாது. 60கள் 40கள் 50கள் 60கள் 70கள் 80கள் வரைக்குமே காடுகள் முழுக்க முழுக்க அழிக்கப்பட்டு கொண்டிருந்த இந்த காலத்தில் அது வந்து கூப்புக்காடு அப்படிங்கிற ஒரு இடம் வந்து அந்த மலைப்பகுதிகளில் எல்லா மலைப்பகுதிகள்லையுமே இருக்கும். அந்த மலைப்பகுதிகளில் கூப்புக்காடுனா எதுன்னா மலையை அடர்ந்த காட்டை வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற மரங்களை அழிச்சு அந்த மரங்களை எல்லாத்தையும் யானை வச்சு கட்டி தூக்கிட்டு வந்து லாரியில ஏற்றி அங்கிருந்து வெளியில கொண்டு வருது. அந்த யானைகளை பயன்படுத்துகின்ற இடம், வெட்டி மரங்களை வெட்டி அதை சாய்க்கிற இடம், அந்த காட்டுக்கு பேர் கூப்புக்காடும்பாங்க. அது வந்து அந்த காட்டை பயிரிடுவதற்கான பதப்படுத்துகின்ற நிலப்பகுதியாக அது இருக்கும். அதுல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இதை வந்து 3 நிலைகளா அந்த காடு அழிக்கிறத பார்க்கலாம். வந்து அடர்ந்த காடுகளில் உள்ள இருக்கிற புதர்களை எல்லாம் எடுத்துட்டு அந்த புதர்களுக்குள்ள ஏலம் பயிரிடுவாங்க. காடமம்ங்கிற ஏலக்காய் பயிரிடுவாங்க. ஏலக்காய் பயிரிடுவதற்கு என்ன மாதிரி சூழல் தேவைப்படும்னா அது வந்து ஒரு புழுக்கம் தேவைப்படும். அந்த புழுக்கம் வந்து எப்படி இருக்கணும்னா நிழல், வெயில் இருக்கிற இடத்துல வெயில் படாத புழுக்கம். அப்படி இப்ப நீங்க காட்டுக்குள்ள போனீங்கன்னா ஒரு புழுக்கம் ஏற்படும் பார்த்தீங்களா, கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்பாங்க. அதை நம்ம வீட்டுக்குள்ள கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இயற்கையாகவே இருக்கக்கூடிய கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் தான் அந்த புழுக்கம். அந்த புழுக்கம் ஏலக்காய் பயிரிடுவதற்கு தேவைப்படுகிற ஒரு புழுக்கம். அப்ப அது ஏலக்காய் பயிரிடுறாங்க. அது வந்து ஒரு இடைப்பயிர் மாதிரி. அது வருடம் முழுவதும் உங்களுக்கு பயிர் கொடுக்காது. அதுக்கப்புறமா வந்து அங்க உள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய மரங்களை எல்லாம் வெட்டி சாய்ச்சி இன்னும் கொஞ்சம் வானத்துக்கு விரிச்சு விடுவாங்க. அப்ப அது வானம் இன்னும் கொஞ்சம் விரிஞ்சு பார்க்கும்போது என்னவா இருக்கும்னா வெளிச்சம் நிறைய அந்த பூமியில விழுகும். அப்ப அந்த இடம் வந்து காஃபி பயிரிடுறதுக்கு சரியா இருக்கும். கொஞ்சம் மரங்கள், கொஞ்சம் வெளிச்சம், கொஞ்சம் நிழல், இப்படி வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து வானத்தை பார்த்து கொண்டு கொஞ்சம் தெளிவா இருக்கிற இடம் வந்து அங்க காஃபி பயிரிடுறதுக்கு கரெக்டா இருக்கும். அப்ப ஏலத்தை எல்லாம் அழிச்சிட்டு காஃபி அந்த இடத்துல பயிரிடுவாங்க. காஃபி ஏலக்காயை விட கொஞ்சம் விலை உயர்ந்ததா விலை உயர்ந்ததுன்னா பயிர் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு பயிர். அதுவும் வருஷத்துல முழுவதும் பயிர் கொடுக்காது, அது சீசனல் தான் அதுவும் கூட. அப்போ இந்த நிலை மாறி இப்ப வருடம் முழுவதும் வந்து பயிர் கொடுக்கக்கூடியதும் வருடம் முழுவதும் ஈல்டு கொடுக்கக்கூடியதுமான ஒரு பயிர் அப்படின்னா அதுதான் தேயிலை. அப்ப இந்த கூப்புக்காடோட 2வது கட்டம், அதோட 3வது கட்டம் தான் தேயிலை. தேயிலை பயிரிடுவதற்கு அந்த காடுகள் மொத்தமாக அழிக்கப்பட்டு மொட்டை அடிக்கப்பட்டிருக்கணும். மலைகள் வந்து மொட்டையா இருக்கணும். திருப்பதி மொட்டை மாதிரி அந்த மலையை வந்து முழுக்க மொட்டை அடிச்சுட்டு அந்த மொட்டையில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தேயிலை பயிர்களை பயிரிடுவாங்க. அந்த தேயிலை விதைகள் மூலமாக பதியம் போடப்பட்ட விஷயங்களை பயிரிடுறது, இல்லைன்னா தேயிலை அந்த செடியை வெட்டி அதை பயிர் போடுவாங்க. அப்படி பயிர் பண்றது மூலமா அந்த நர்சரியில உருவாக்கி அதுக்கப்புறமா அதை கொண்டாந்து பயிரிட்டு அதை வளர்ப்பாங்க. அது வளர வளர அது ஒரு மரம். தேயிலைங்கிறது செடி இல்லை. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா தேயிலைங்கிறது ஒரு செடின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. தேயிலைங்கிறது ஒரு மரம். அப்படியே விட்டுட்டீங்க, வெட்டாம கவாத்து பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அது மிகப்பெரிய மரமாக மாறும். கிட்டத்தட்ட ஒரு தென்னை மரம் உயரத்துக்கு வளரக்கூடிய ஒரு மரம். ஆனா அது என்ன பண்ணுவாங்கன்னா அதை இடுப்பளவுக்கு வெட்டி 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 விடுவாங்க. வெட்டி வெட்டி விடும்போது என்ன ஆகும்னா சைட்ல இருந்து கிளைகள் வரும். கிளைகள் வந்து ஒரு செடிங்கிறது ஒரு புஷ் மாதிரி இருக்கும். அது ஒரே அளவுல நிறுத்தி வைப்பாங்க. அப்படி நீங்க பார்க்கக்கூடிய லட்சக்கணக்கான செடிகளை தான், போன்சாய் செடிகளை தான் நீங்க வந்து போய் டூரிஸ்டா போய் பார்க்கும்போது ஆஹா இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க. அப்போ அத்தனை மரங்கள், அது எல்லாமே மரங்கள் தான். அப்ப அது வந்து எதுக்காக அப்படி வைக்கிறாங்கன்னா அப்பதான் இலையை பறிப்பதற்கு கரெக்டா இருக்கும். அந்த இலை வந்து தொடர்ந்து 2 வாரத்துக்கு ஒரு முறை பறிக்கக்கூடிய அளவுல அது அந்த பச்சை இலைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த அளவுல அதை வெட்டி வைக்கிறாங்க. இடையில வந்து இந்த சில்வர் ஓக் அப்படிங்கிற சவுக்கு மரங்களை நட்டிருப்பாங்க. அது வந்து வேகமாக அடிக்கிற காற்றை தடுப்பதற்காக வச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த இலை வளர்ந்துகிட்டு இருக்கும்போது காத்து நேரடியாக இலையில பட்டுச்சுன்னா இலையோட வளர்ச்சியை தடுக்குங்கிறதுனால அந்த மரங்கள் இடையில அது வந்து மனிதர்களால் நடப்பட்ட மரம்.
அது ஏற்கனவே காடுகளில் இருந்த மரங்கள் கிடையாது. அப்படிங்கிறதுனால அது வந்து இதுதான் இந்த இந்த ப்ராசஸ் ஆஃப் டீ மேக்கிங் இல்ல டீ க்ரோயிங் பிளான்டேஷன் அப்படிங்கிற அந்த டீ க்ரோயிங் வந்து இதுதான் இந்த ப்ராசஸ். இது ஒரு கதை. இது ஒரு கதையா இருக்கு. இதுக்கு அப்புறமா வந்து இதில் வாழக்கூடிய மனிதர்கள் அந்த டீ அழகான்னு பாக்குறோம், அந்த டீ எவ்வளவு அழகா இருக்குன்னு பாக்குறோம். அந்த தேயிலை காடுகள் பாக்குறதுக்கு ரொம்ப ரம்மியமா இருக்கு. எல்லா படங்கள்லயும் வந்து உங்களுக்கு அதுல போய் ஒரு பாட்டு பாடுறதுக்கும் ஒரு ஒரு அவுட்டோர் வெளிநாடுகள்ல போய் எடுக்கிறதுக்கு பதிலா ஒரு எஸ்டேட்டுக்கு போயிட்டு அது அழகா ஒரு பச்சை பசைல்னு ஒரு இடம் கிடைச்சிரும். அவங்களுக்கு அதுல பாட்டு பாடுறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிட்டு அதை ஷூட் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆனால் நீங்க பார்க்க போனீங்கன்னா அந்த அந்த நீங்க கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் வந்து பல்லாயிரக்கணக்கான ஹெக்டேர்ஸ் பயிரிடப்பட்டிருக்கிற இந்த தேயிலை செடிகள் வந்து ஒரு செடியும் மனித உழைப்பால் உருவானது. அந்த ஒரு செடியுமே மனிதன் நட்டது. அது வளரும் போது அதை கவாத்து பண்ணி அதை அந்த மீண்டும் 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 அதை கவாத்து செய்து அந்த அளவுக்கு அதை நிறுத்தி அதுக்கு அந்த மாதிரி வந்து நீங்க அந்த பார்க்கக்கூடிய லட்சக்கணக்கான செடிகள் எல்லாமே ஒன்னொன்னும் மனித கைகளால் நடப்பட்டவை, மனிதர்களால் வளர்க்கப்பட்டவை. அப்ப இவ்வளவு அழகாக ரம்மியமாக இவ்வளவு அழகியலோட தெரியக்கூடிய இந்த ஒரு தேயிலை தோட்டம் இப்ப அந்த அழகை உருவாக்குற அந்த மக்களுடைய வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும்? அப்ப அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு 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 கதை வந்து அது வெறும் கதையாக இருந்தாலும் வெறும் கற்பனையாக மட்டும் இருந்தா பத்தாது. அப்ப அது வந்து வாழ்ந்துப்பட்ட அனுபவமா இருந்ததுன்னா அது இன்னும் சிறப்பா இருக்கும். அப்படிங்கிறதுனாலதான் நான் வந்து அந்த கதையை எழுத ஆரம்பிச்சேன். அந்த கதையை நான் எழுத ஆரம்பிக்கும் போது ஒரிஜினலாவே வந்து அங்க போகிற அதாவது 2வது தலைமுறை 3வது தலைமுறையில் அங்க இருந்தவங்களோட குழந்தைகள் வந்து கீழே தரைப்பகுதிகளில் வந்து அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் பணம் சம்பாரிச்சு அங்க வந்து அவங்க டூரிஸ்டா போகக்கூடிய மக்கள் வந்து அந்த அங்க என்ன நடந்ததுங்கிற வரலாறு தெரியாம சில பேர் ஃபேஸ்புக்ல பிதற்ற ஆரம்பிச்சாங்க. அப்ப பிதற்ற ஆரம்பிக்கும் போது அங்க ஒரு கவர்கல்ல ஒரு சிலை இருக்கு, கார்வர் மார்ஷ் அப்படிங்கிற ஒருத்தரோட சிலை இருக்கு. அந்த சிலையை வந்து கிட்டத்தட்ட ஃபெனிக்விக் ரேஞ்சுக்கு அந்த அந்த ஒரு கார்வர் மார்ஷை வந்து அவங்க உயர்த்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபெனிக்விக் அப்படிங்கிற ஒரு குமிழி பகுதிகளில் ஒரு அணை கட்டினவர். அவருடைய சொந்த காசு போட்டு அவருடைய சொத்துக்களை எல்லாம் வித்துட்டு வந்து இங்க வந்து அந்த அணையை கட்டி அந்த முல்லை பெரியார் இருக்கிற அணையை கட்டி அதுக்கப்புறமா அது வந்து பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்காக பாசனத்திற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு டேமை கட்டின ஒருத்தர் அவர் ஃபெனிக்விக். அவர் பேர்ல அங்க வந்து ஃபெனிக்விக் டீ கடை, ஃபெனிக்விக் துணி கடை, ஃபெனிக்விக்னு எல்லாம் ஃபெனிக்விக் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபெனிக்விக்கா இருக்கும். தேனி பகுதியில் போனீங்கன்னா தெரியும். இப்ப இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர் கார்வர் மார்ஷ் சிலை இருக்கிறதுனாலயே என்ன பண்ணிட்டாங்கன்னா கார்வர் மார்ஷும் கிட்டத்தட்ட ஃபெனிக்விக் மாதிரி இவர் தான் வந்து தேயிலை காடுகளின் தந்தை அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் புகழ்ந்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்ப இது வரலாறை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு எனக்கு ஒரு உத்வேகம் ஏற்பட்டதுனால அவங்களுக்கு பதில் கொடுக்க ஆரம்பிச்சேன். கவர்கல்ல இருக்கக்கூடிய கார்வர் மார்ஷ் அப்படிங்கிற சிலை வந்து ஃபெனிக்விக் ரேஞ்ச் பண்ண வேண்டிய சிலை கிடையாது. இவர் வந்து ஒரு சுரண்டலுக்கான ஒரு அதிகாரத்திற்கான ஒரு குறியீடு. அந்த இடத்துல இருந்த காடுகளை மொத்தமாக அழித்து அதை வந்து தேயிலை காடுகளாக மாற்றி அங்க வந்து இப்பவும் ஆங்கிலேய அடிமைத்தனத்தின் நீட்சியாக இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தை உருவாக்கி அந்த அந்த சிஸ்டத்துக்கு ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ண ஒரு ஆள் அப்படின்னா அதை கார்வர் மார்ஷ்னு சொல்லலாம். அப்ப அவரை போய் நீங்க இந்த மாதிரி உயர்த்தி பிடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்றப்ப அப்ப இந்த வழக்கமாக ஃபேஸ்புக்ல இருக்கிற என்ன யாருன்னே தெரியாம யார வேணாலும் திட்டலாம்ல அப்படிங்கிறப்ப இதை நான் யாருன்னே தெரியாம என்னைய வந்து சில பேர் திட்ட ஆரம்பிச்சாங்க. உனக்கு என்ன தெரியும், நீ யாரு நீ அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்ப நான் யாருன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்காக இப்ப வந்து அதை பத்தின வரலாறு கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு அதுக்கப்புறமா தான் அந்த கூப்புக்காடுங்கிற நாவல் எழுத ஆரம்பிச்சேன். அப்புறமா அதை எழுத அதுக்கு வந்து நிறைய பேர் அதை ரசிக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய அதுக்கான கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சுது. வந்துட்டு இருக்கிறப்பதான் அப்போதான் ஆதவன் டிச்சனை வந்து ஃபோன் பண்ணி நீங்க இதோட நிறுத்திடாதீங்க, இது வந்து புத்தகமா கொண்டு வாங்க அப்படின்னு எனக்கு ஒரு உத்வேகம் கொடுத்தாரு. அவரு மிகப்பெரிய எழுத்தாளர். அவரு நிறைய நண்பர், நிறைய ஆண்டுகள் அவர் எனக்கு நண்பராக இருந்தா கூட
அவர் என்னை ஃபோன் பண்ணி நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அடடா இது செஞ்சு விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறமா அதை ஒரு கதைகளாக அதை எழுதிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பித்தேன். அதில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே வந்து கற்பனையான பாத்திரங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அதில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே வந்து நான் என்னுடைய கண்கூடாக பார்த்த பாத்திரங்கள். ஆனால் அவர்களுடைய பெயர்கள் மாறி இருக்கலாம், அந்த இடம் மாறி இருக்கலாம், ஆனால் அந்த அனுபவங்கள் மாறவில்லை. அந்த அனுபவங்களோட கலந்த ஒரு கற்பனையும் உண்மையும் கலந்த ஒரு கலவையாக அந்த புத்தகம் வெளியில் வந்திருக்கு. அது நீங்க ஒரு அருமையான ஒரு விஷயமா அதை பார்த்துருக்கிற விஷயத்துல இருந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அந்த ஒரு பாத்திரத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய கதையே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பாத்திரமும் ஒரு எபிசோடு எடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த பாத்திரங்களுக்குள்ள வந்து கதைக்களம் இருக்கு. அதை நம்ம செய்யணுமா அப்படின்னு யோசிக்கலாம். கண்டிப்பாக வந்து இது நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இதுக்குள்ள வந்து பல எபிசோட்ஸ் அடங்கிய ஒரு சீரீஸ் இருக்கதான் இருக்கு. ஒரு பாத்திரத்துக்கு பின்னாடியும் வந்து நான் இங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் ரொம்ப கம்மி தானே ஒழிய இதை தாண்டின நிறைய விஷயங்கள் இன்னும் வந்து நான் வெளிக்கொண்டு வராத விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இது எழுதும் போதே இன்னொரு நண்பர் ஒருத்தர் எனக்கு வேண்டுகோளாக சொன்னாரா இல்ல வந்து கட்டளையா சொன்னாராங்கிற அளவுக்கு தெரியாத மாதிரி அவருடைய போங்க அப்படித்தான் இருக்கும். என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, ஷேகர் அப்படின்னு. அவர் சொல்லும்போது இதுல வந்து ஒரு இன்டெகிரிட்டியோட எழுதுங்காரா அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. அது இன்டெகிரிட்டியோட எழுதுறதுன்னா என்னன்னு மறுபடியும் அவர் விளக்கம் வேற சொன்னார். எதையுமே ஒழிக்காதீங்க, எதையுமே மறைக்காதீங்க, அங்க நடந்த விஷயங்கள் நீங்க எப்படி பாத்தீங்களோ அதை அப்படியே எழுதுங்க அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலே நீங்க என்னை கேட்டீங்கன்னா நான் அப்படி எழுதுனேன்னா இல்லை, ஏன்னா எழுத முடியல. எனக்கு ஒரு எழுத்தாளனாக வந்து எழுதுறதுங்கிறத தாண்டி என்னுடைய வாழ்ந்துபட்ட அனுபவம் அப்படிங்கிறதுனால அங்க பார்த்த விஷயங்களே அப்படியே என்னால எழுத முடியல. அவ்வளவு இப்ப எழுதியிருக்கிறது ஒரு 10% கொடுறோம்னா நான் பார்த்தது 90% கொடுறோம். அப்ப அது விஷயங்களை வந்து நான் முழுக்க என்னால இன்டெகிரிட்டியோட என்னால் எழுத முடியல. அதனால அதை கற்பனை கலந்து கொஞ்சம் பூசி மெழுகிதான் எழுதியிருக்கிறேன். ஒரு சமயம் அதை வந்து இன்னும் அடுத்த கட்டமாக இதை எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டம் வந்தால் நாம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்டடா திங்க் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் விரிவாக அதை பத்தி யோசிக்கலாம். கதை களத்தை இல்லை இன்னும் கொஞ்சம் உண்மை தகவல்களை வந்து கொண்டு வரலாம். அது மட்டும் இல்லாம இன்னொரு காஷன் எனக்கு கிடைச்சது, இன்னொரு ஒரு எச்சரிக்கை எனக்கு கிடைச்சது என்னன்னா, நான் வந்து டைரி எழுதல. ஸோ டைரி எழுதுனா நான் இருந்ததை இருந்தபடியே எழுதுறதும், இந்த தேதியில இது நடந்தது என்றோ இந்த வருடத்தில் இது நடந்தது என்றோ அப்படிங்கிற மாதிரி வந்து நான் தேதியா அப்படியே இன்சிடென்டா வந்து நான் வந்து கேப்சர் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா நான் வந்து இது டைரியா எழுதல. இது டைரி கிடையாது, ஒரு கதை. அந்த கதைக்குள்ள இருக்கக்கூடிய பாத்திரங்கள் மூலமாக சில தகவல்களை நம்ம இதுல சொல்லியிருக்கிறோம். இது இப்ப உங்களை மாதிரி தரைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய வாசகர்கள், மற்ற புத்தகங்கள் எல்லாம் வாசித்து பார்த்த வாசகர்கள், நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கொடுக்குற அனுபவம்னு ஒண்ணு இருக்கு. இத அந்த சூழல்ல அந்த சூழல்ல பிறந்து வளர்ந்து படித்தவர்கள் வெளியே வந்து அவர்கள் இன்னைக்கெல்லாம் வந்து பல இடங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பல இடங்கள்ல பெரிய பதவிகளுக்கெல்லாம் வந்திருக்காங்க. அவங்க வாசிச்சு பார்க்கும்போது இது அவங்க நின்றுட்டு இருந்த ஒரு இடமும் அவங்க அனுபவிச்ச ஒரு அனுபவமும் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக இது பிரதிபலிக்கும்னு நான் நம்புறேன். அவங்க முழுக்க அவங்க அதை ரசிப்பாங்க. நான் பார்த்த அந்த குளிர் சீசனா இருக்கட்டும், நான் பார்த்த அந்த மழை சீசனா இருக்கட்டும், நான் பார்த்த அந்த வெயில் சீசனா இருக்கட்டும், அதுல ஒரு இடத்துல நான் சொல்லியிருப்பேன், காலையில டிசம்பர் மாசத்துல வந்து குளிர் நைட்டெல்லாம் ரொம்ப கடுமையான குளிரா இருக்கும். காலையில எந்திரிச்சு வெளியில வந்தோம்னா வெயில் அடிக்கும். ஒரு 9 மணில இருந்து ஒரு 10 மணிக்கு வரைக்கும் அந்த அடிக்கிற வெயில் வந்து அவ்வளவு சுகமா இருக்கும். அப்ப இதை நான் சொல்லும்போது தரைப்பகுதி வாசகர்களுக்கு ஓகே இதை ஒரு விவரணையா தெரியுமா ஒழிய அங்க இருந்திருக்கிறவங்களுக்கு வந்து இது உண்மையான அனுபவமா தெரியும். ஏன்னா அந்த நேரத்துல தான் எல்லாரும் எந்திரிச்சு வந்து கையை அப்படியே தேய்ச்சிக்கிட்டு இப்படின்னு அப்படி ஒரு உட்காந்துக்கிட்டு அந்த வெயிலை அனுபவிச்ச அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்களுக்கு அது மூலமா கிடைச்சிருக்கும். அதனால அந்த புத்தகம் வந்து முழுக்க ஒரு அனுபவ பதிவுகளா நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி இருக்கு இன்னைக்கு வரைக்கும். நிஜமாவே வந்து இப்போ நீங்க இவ்வளவு தூரம் அதை விளக்கி சொல்லும் போது உங்களுடைய அதுல மூழ்கி நீங்க அதை எழுதுனது என்னால புரிஞ்சுக்க முடியுது.
நான் ஸ்ட்ரைட்டா அடுத்த கட்டத்துக்கு போறேன். இப்போ புத்தகத்தை நான் படிச்சேன், கதையாவும் அந்த அங்க இருக்கிற சூழலாவும் நான் ரசிச்சேன். ஆனா நீங்க இதுக்காக மட்டும் எழுதலங்கிறத நான் எங்கேயோ புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க அதை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பெரிய தேரை கட்டி இருக்கீங்க, அந்த தேரை நீங்க இழுக்கிறீங்க. அப்படிதான் நான் அதை பாக்குறேன். கண்டிப்பா. சோ அது அடுத்த கட்டம் அப்படிங்கறத வந்து நான் 2 விதமா பாக்குறேன். ஒரு வாசகியா, ஒரு ரசிகையா நான் அத ஒரு திரையிலையோ அப்படி பார்க்கணும்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி இதை ஒரு ஓடிடியில கூட நீங்க ரிலீஸ் பண்ணலாமே சீரீஸா. அது என்னுடைய ஒரு ரசிகர்களா நீங்க சொன்ன மாதிரி தரைப்பகுதியில கதையாக மட்டுமே ரசித்து உணர்வு பூர்வமாக அதை அனுபவிக்கிறவங்களுக்கு இது. அந்த ஊர்ல இப்படிப்பட்ட சூழல்ல வாழ்ந்த பலருக்கு என்ன அடுத்தது இந்த கதை மூலமாக எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ செய்யணுங்கிற ஆர்வம் உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க ஏதோ ஒண்ணு சொல்ல நினைக்கிறீங்கன்னு புரியுது. பேசிக்கா நீங்க ஒரு லீடர்ஷிப் ட்ரெய்னர், NLPர், எதையோ ஒண்ணு அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்த நீங்க சொல்ல நினைக்கிற மாதிரி எனக்கு ஒரு புரிதல் இருக்கு. அதுல உங்க டாக்குமெண்ட்ரியும் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த அடுத்த கட்ட நகர்வை எப்படி நீங்க வந்து எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? அதுல உங்களுடைய ஏதாவது ஒரு பதிவு இருக்கும் இல்லையா உங்களுக்கு? முதல்ல இந்த கேள்விக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிடணும். ஏன்னா ஒரு எழுதப்படும் போது இது ஒரு சாதாரண ஒரு கதையா எழுதப்பட்ட ஒரு செய்தி தான். அந்த கதைக்கு பின்னாடி ஒரு அனுபவம் இருக்கு. அந்த அனுபவம் கதையாக கற்பனை கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு கதையாக மாறி அது நாவலாக உருவாகிடுச்சு. அப்ப ஒரு அனுபவம் ஒரு நாவலாக உருவெடுத்திருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். அது முதல் கட்டமா வச்சுக்கலாம். ஆனா அந்த நாவலுக்குள்ள பேசப்பட்ட சில தொழிலாளர் சம்பந்தமான பிரச்சனைகள், இதை ஒரு மனிதவள மேலாளரா நான் வந்து அங்க இருந்து ஒரு தொழிலாளருடைய மகனாய் இருந்து இதை எல்லாத்தையும் நேரடியாக பார்த்த சாட்சியாக இருந்துட்டு, அதுக்கப்புறமா பல நிறுவனங்கள்ல நான் மனிதவள மேலாளராக இருந்து பல நிறுவனங்கள்ல நான் அந்த அந்த மேலாண்மை செய்யக்கூடிய இடத்துல இருந்து தொழிலாளர்களை பார்த்த ஒரு கட்டம். அவர்களுக்கு என்னால என்ன செய்ய முடிஞ்சது, என்ன செய்ய முடியல அப்படிங்கிற உணர்வுகள் எல்லாம் என் மனதுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த முதலாளிகள் அப்படி இல்லைன்னா கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்றவங்க, அவங்க மனிதவள மேலாளர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க, அதுல இருந்து நான் என்ன செஞ்ச முடியுது, எதை செய்ய முடியல அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாமே மனசுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு. இப்ப நான் இந்த கதையா எழுதும்போது இந்த தொழிலாளர்களுடைய பார்வை அப்படின்னு கீழே இருந்து பாக்குற பார்வை இருக்குல்ல, நான் மேல இருந்தும் ஒரு பார்வை பார்த்துட்டேன். இப்ப கீழே இருந்து பார்க்க பாருங்க. ஏற்கனவே நான் கீழே இருந்து பார்த்துட்டு திருப்பி மேல இருந்து பாக்குற பார்வைக்கு போயிட்டேன். மறுபடியும் கதை எழுதும் போது நான் மறுபடியும் கீழே இருந்து பார்க்க வேண்டிய ஒரு பார்வை கட்ட அந்த பார்வையை தான் நான் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்னுடைய உணர்வுகள் வந்து எப்படி ஆகுதுன்னா, அங்க இன்னும் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அப்ப அந்த சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிற தொழிலாளர்களுக்கு அப்படியே அந்த சுரண்டலை அப்படியே விட்டுறலாமா, இல்ல அந்த சுரண்டலை வெளிக்கொண்டு வருவதற்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கட்டத்துல இந்த கதையிலேயே வந்து தொழிற்சங்கம் சம்பந்தமான சில விஷயங்களை நான் எடுத்து வச்சிருப்பேன். அது நான் 70களிலும் 80களிலும் நான் பார்த்த விஷயங்களை மட்டும்தான் நான் அதுல எழுதியிருக்கேன், அதை பதிவு பண்ணியிருந்தேன். அப்ப அது அப்ப நடந்ததுதான் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கட்டம் இருக்கு இல்லையா. அப்பதான் வந்து கீதா ஹட்சன், நம்ம ஆவணப்பட இயக்குனர், ஆர்டிஸ்ட், மிகப்பெரிய ஒரு கலைஞர். அவங்க கிட்ட அந்த புத்தகம் ஆக்சிடென்டலா தான் போய் அவங்களுக்கு கிடைக்குது. ஓவியர் நட்ராஜ் மூலமா அவங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா அதை வாசிச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. சரி, நம்ம இதை ஒரு ஆவணப்படமா எடுப்போமே அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க. எனக்கு என்னன்னா அதுல இப்ப நிறைய பொருள் செலவு நிறைய ஆகுமே அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருந்தா கூட, பட் அவங்க முன் வந்த உடனே சரி வாங்க போவோம் அப்படின்னு அவங்க கூட கேமராவை தூக்கிட்டு நாங்க கிளம்பணும். அப்ப கேமராவை தூக்கிட்டு நாங்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய மக்களை நேரடியாக சந்தித்து நேரடியாக அவர்களிடம் வந்து நம்ம நேர்காணல் பண்ணும்போது 70களில் 80களில் பார்த்த நிலைமையை விட பெட்டரா தான் ஆயிருந்திருக்கணும். ஆமா,
வாழ்க்கை வந்து அதை விட நல்லாக ஆயிருக்கணும். ஏன்னா இந்த வாழ்க்கை சூழல், லைஃப் சான்சஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது இரண்டுமே வந்து மற்ற இடங்கள் எல்லா இடங்கள்லயும் மாறி இருக்கு. எல்லா தொழிற்சாலைகளும் வந்து அப்டேட் ஆயிருக்கு. எல்லா தொழிலாளர்களுமே அப்ப இருந்த மாதிரி இப்ப இல்லை. அதுக்கப்புறமா நிறைய லைஃப் சான்சஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷனுக்கு அப்புறமா நம்மளுடைய மார்க்கெட் பெருசா இருக்கு. அந்த மார்க்கெட் பெருசா இருக்கு அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து தொழில்கள் பெருகி இருக்கு, வருமானம் பெருகி இருக்கு, எல்லாவற்றின் விலைகளும் பெருகி இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த தொழிலாளர்கள், தேயிலை தொழிலாளர்களுடைய வாழ்க்கையும் வந்து ஓரளவுக்கு மேம்பட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. அது அடிபட்டு போயிடுச்சு இந்த ஆவணப்படம் எடுக்க போகும்போது. அப்ப ஆவணப்படம் எடுக்க போகும்போது இன்னும் கொடூரமான ஒரு விஷயத்தை நான் கேட்க வேண்டிய ஒரு சூழல் என்ன ஏற்பட்டுச்சுன்னா, அரசாங்கம் குறைந்தபட்ச கூலி அப்படின்னு ஒரு சட்டம் போடுறாங்க. அந்த குறைந்தபட்ச கூலி அப்படிங்கிற சட்டம், மினிமம் வேஜஸ் ஆக்ட். அந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட் பிரகாரமா குறைந்தபட்ச கூலியை வந்து பீரியாடிக்கலா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆல் இண்டியா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸை வச்சு, AICPI வாங்க, ஆல் இண்டியா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸை வச்சு குறைந்தபட்ச கூலியை வந்து 6 மாதத்திற்கு ஒரு தடவை வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 3 மாதத்துக்கு 6 மாதம் செக்டாருக்கு தகுந்த மாதிரி அதை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அனுப்புவாங்க. இப்போ 2020-21 வந்து இந்த மினிமம் வேஜஸ் வந்து தேயிலை தொழிலாளருக்கு இது அப்படின்னு ஒரு நோட்டிபிகேஷன் அனுப்புறாங்க. அந்த நோட்டிபிகேஷன்ல வர்ற அந்த மினிமம் வேஜஸ் அப்படிங்கிற குறைந்தபட்ச கூலி, அந்த குறைந்தபட்ச கூலிய இந்த முதலாளிகள் சங்கம், அங்க இருக்கிற முதலாளிகள் சங்கம் அப்படிங்கிறது வந்து யுனைடெட் பிளான்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சவுத் இந்தியா, அதுதான் உப்பாசி. அந்த உப்பாசி அப்படிங்கிறவங்க வந்து தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிளான்டர்ஸ் அவங்களோட அசோசியேஷன். எஸ்டேட்டுகள்ல வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் வந்து அவங்க தனித்தனியா தான் இருக்காங்க. அவங்களுடைய சங்கங்கள் வந்து ஒரு சங்கம் கிடையாது. அவங்கள டிஎம்கே சங்கம் இருக்குது, ஏடிஎம்கே சங்கம் இருக்குது, விசிகே சங்கம் இருக்குது, தோட்ட தொழிலாளர்கள் சங்கம் இருக்குது. இப்படி பல சங்கங்களாக பிரிச்சுதான் வச்சிருக்காங்க. அது பிரித்தாளும் சூழல், முதலாளிகளின் பிரித்தாளும் சூழல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க பிரிச்சுதான் வச்சிருக்காங்க. அப்ப அவங்கள பிரிச்சு வச்சிருக்கிறது அவங்க எப்படி பயன்படுத்துறாங்கன்னா, குறைந்தபட்ச கூலி, உதாரணத்துக்கு சொல்றேன், அதை கரெக்டான அமௌண்ட்டுக்குள்ள நம்ம போக வேண்டாம், ஏன்னா அது வந்து மேட்டர் சப்ஜுடிஸ் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு நான் அதை ஒரு பால் பார்க்கா சொல்றேன். குறைந்தபட்ச கூலி 395 ரூபாய் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. இது 395 ரூபாய்ங்கிறது குறைந்தபட்ச கூலி தான். இதுக்கு மேல லிவிங் வேஜ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு மேல ஃபேர் வேஜ் ஒண்ணு இருக்கு. உலகளவுல ஃபேர் வேஜ் அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய இயக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஃபேர் வேஜஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம், மிகப்பெரிய இயக்கம் அது. அதுக்கப்புறமா லிவிங் வேஜ். ஃபேர் வேஜ்னா என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு மரியாதையான ஒரு சூழல், ஒரு சுயமரியாதை மிக்க ஒரு வாழ்க்கை, அதை நடத்துறதுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சம்பளமாக ஃபேர் வேஜ்ங்கிறது பார்க்கப்படுது. லிவிங் வேஜ் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ஸ் பிரகாரமா அவங்களுக்கு லைஃபை வந்து கம்ஃபர்டபுளா நடத்துவதற்கான ஒரு லிவிங் வேஜ் இருக்கு. இது ரெண்டுமே கொடுக்க முடியாது அப்படின்னு முதலாளிகள் நினைக்கும் போது, எப்பா குறைந்தபட்ச கூலியாவது கொடுங்கப்பா அப்படின்னு என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் வந்து நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, எங்களால குறைந்தபட்ச கூலியும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா ஒரு செட்டில்மெண்ட் போடுறாங்க யூனியனை கூப்பிட்டு. யூனியனே வந்து இவங்களை மேனேஜ்மெண்ட் அப்ரோச் பண்ண மாதிரியும், எங்களுக்கு மினிமம் வேஜஸ் எல்லாம் கொடுக்க வேண்டாம், அதோட நீங்க 50 ரூபாய் குறைத்து கொடுத்தால் போதும்னு ஒரு செட்டில்மெண்ட் போட்ட மாதிரி என்ன பண்றாங்க, இருதரப்பு ஒப்பந்தம் போடுறாங்க. இதுல 5 தொழிற்சங்கங்கள் கையெழுத்து போடுறாங்க. அப்ப இந்த 5 தொழிற்சங்கங்கள் கையெழுத்து போட்டதுனால அந்த குறைந்தபட்ச கூலியிலிருந்து 50 ரூபா கம்மியா வந்து இந்த தொழிலாளர்களுக்கு போய் சேருது. இதுக்கப்புறமா இதை கொண்டு போய் கவர்மெண்ட்ல கொடுத்து அதை பைபார்டைட்டா இருந்ததை ட்ரைபார்டைட்டா மாத்துறாங்க. இரண்டு தரப்பு ஒப்பந்தமா இருந்ததை முத்தரப்பா மாத்துறாங்க. இது மிகப்பெரிய ஊழல், மிகப்பெரிய ஊழல். இந்த ஊழல்ல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க, இவங்க எல்லாரும் வெளியில கொண்டு வரணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த சுரண்டலை நம்ம புரிஞ்சுக்கணும். முத்தரப்பு ஒப்பந்தம் போடப்பட்டதுக்கு அப்புறமா இது வந்து இது லீகலைஸ் ஆகணும். எப்படி கவர்மெண்ட் கொடுத்த ஒரு மினிமம் வேஜஸ் போட முடியாதுன்னு ஒரு தொழிலதிபர் சொல்ல, அதை கவர்மெண்டே எப்படி ஆத்தரைஸ் பண்ண முடியும்? இது ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு.
இப்போ அதனால அது வந்து இப்போதைக்கு அது நீதிமன்றத்துல இருக்கு அப்படின்னு அங்க இருக்கிற தொழிற்சங்க தலைவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதை வந்து ஃபர்தரா அதை எடுத்துக்கிட்டு போனோம், அதை ஃபர்தரா பர்சியூ பண்ணி என்ன அதை கோர்ட்ல ஃபைட் பண்ணி அவங்களுக்கு அந்த மினிமம் வேஜஸ் கிடைக்கிற அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய முழு நோக்கம். சரி. அது கூப்புக்காடுங்கிற நாவல் ஆவணப்படமாக மாறினதுக்கு அப்புறமா அந்த ஆவணப்படத்தின் நீட்சியா நான் எதை பாக்குறேன் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகுதா, ஒரு பிரச்சனை சரியாகுதா அப்படின்னு பாக்குறேன். அந்த பிரச்சனை சரியாவதற்கான ஒரு இயக்கம் தேவைப்படுது. அப்ப அந்த ஒரு இயக்கம் தேவைப்படுதுன்னா அந்த இயக்கத்துக்கு உருவாக்குவதற்கு இந்த ஆவணப்படம் என்ன செய்தியை சொல்ல வேண்டும் அப்படிங்கிற அந்த தகவல் தான் இப்ப என்னோட மனசுல உட்கார்ந்துட்டு இருக்கு. இந்த படத்தை கொண்டு போய் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட காமிச்சு அவங்க கிட்ட ஒரு எழுச்சியை ஏற்படுத்த முடியுமா? ஏன்னா அவங்க வந்து தான் அடிமை என்றே தெரியாத அடிமைகளாக இருக்கிறாங்க. தனக்கு எது வந்து சேரணும்னு தெரியாத ஒரு அப்பாவி ஜனங்களா இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற கூலியே அவங்களுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு திராணியற்றவர்களாக இருக்காங்க, ஒரு ஊமைகளா இருக்காங்க. அப்போ ஒரு ஊமைகளின் குரலாக இந்த நாவலும் இந்த ஆவணப்படமும் உருவாகுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு. இதையும் தாண்டி ஒரு போராட்டமாக உருவாக வேண்டும் என்றால் என் கற்பனையில எனக்கு இந்த போராட்டம் எப்படி இருக்கணும்னா, இப்ப தொழில் செய்யறவங்க தொழில் அதிபர்களுக்கு ஒரு சைடு இருக்குல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா விளைச்சலே இல்லை, விலையே இல்லை, இவங்க நிறைய சம்பளம் கேட்கறாங்க, அவங்களுக்கு வீடு கொடுக்க வேண்டியிருக்கு, அவங்களுக்கு ஆஸ்பத்திரி கொடுக்க வேண்டியிருக்கு, அவங்களுக்கு இந்த இதை செய்ய வேண்டியிருக்கு, அதை செய்ய வேண்டியிருக்கு, அதனால எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆக மாட்டேங்குது அப்படின்றாங்க இல்லையா. நாங்க கண்கூடாக பார்த்தது ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு ஃபேக்டரியில ஒரு தொழிற்சாலையில ஒரு ஷிஃப்ட்டுக்கு 20,000 கிலோ ப்ராசஸ் பண்றதை நாங்க பார்த்தோம். அப்ப 3 ஷிஃப்ட் அங்க வேலை நடக்குது அப்படின்னா 3 ஷிஃப்ட்டுக்கு 60,000 கிலோ ஒரு ஃபேக்டரியில உருவாகுது. இதை நாங்க கண்கூடாக பார்த்தோம். அப்ப இது ஒரு எஸ்டேட்ல நாங்க பார்த்த விஷயம். இப்ப 56 எஸ்டேட் இருக்குங்க. இப்ப 56 எஸ்டேட்டுகள்லயும் எத்தனை எஸ்டேட்ல எவ்வளவு வந்து ப்ரொடக்ஷன் வருது, அந்த ப்ரொடக்ஷன் முழுவதும் எங்க போகுது, அது எவ்வளவு தேயிலையாக மாறுகிறது, அது எங்கே போய் விற்கப்படுகிறது, அதனுடைய விலை என்ன, இது எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிக்க முடிஞ்சது இல்லை. இதுல 50 ரூபான்னு சொன்னேன் இல்லையா, 50 ரூபாய் அவங்க கம்மியா கொடுக்குறாங்கன்னு. இப்ப அந்நியன் படத்துல வந்து 5 ரூபா திருடினா தப்பா தான், அதே கதை தான் இங்க. 5 ரூபா திருடினா தப்பா இல்ல, 5 பேர்ட்டு 5 ரூபா திருடினா தப்பா, தப்பு மாதிரி தெரியுதுன்றான்ல, அதே மாதிரி இங்க 50 ரூபா திருடினா தப்பான்னு பார்த்தா இல்ல அப்படின்னு அவன் கையெழுத்து போட்டு வந்திருக்காங்க. இப்ப இவங்க இதை எப்படி பார்க்கல அப்படின்னா, ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 1500 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 18,000 ரூபாய், ஒரு ஆளுக்கு 18,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. இந்த செட்டில்மெண்டோட ஆபரேஷன் பீரியட் 4 வருஷம். இந்த 4 வருஷம் வந்து இந்த 72,000 ரூபாய் ஒரு ஆளுக்கு. இதை நீங்க 50,000 பேருக்கு நீங்க போட்டு பாத்தீங்கன்னா, அங்க இந்த 50 எஸ்டேட்டுகள் எல்லாரும் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஒரு ஆவரேஜா 50,000 பேருன்னு வச்சுப்போம். அப்படி 50,000 பேருக்கு குறைவாக கூட இருக்கலாம். இந்த 50,000 பேருன்னு வச்சுக்கிட்டோம்னா இதோட ஒட்டுமொத்த கூட்டல் என்ன வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 360 கோடி ரூபாய் வருது. அப்ப இந்த 360 கோடி ரூபாய் யாருடைய கிட்டிக்கு போகுது அப்படின்னா, இந்த தொழில் செய்கிறவர்கள், தொழில் முதலாளிகள், அவர்களோட கிட்டிக்கு போகுது. இந்த கையெழுத்து போட்ட தொழிற்சங்க தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சில லட்சங்களை தூக்கி போட்டிருப்பாங்க. அரசாங்கத்துல இருக்கிறவங்க வாங்கினாங்களா இல்லையான்னு தெரியாது எனக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய காலகட்டத்துல இருக்கோம். அப்ப நீங்க உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும், இப்ப இதோட வீரியம் என்னங்கிறது புரிஞ்சிருக்கும், இது நம்ம எதை நோக்கி நடந்துட்டு இருக்கோங்கிறது தெரிஞ்சிருக்கும். இது போராட்ட வடிவமா நான் எப்படி பாக்குறேன்னா, இதை மட்டும் நான் நடத்திட்டேன்னா, எனக்கு நடத்த முடிஞ்சிருச்சுன்னா இது மிகப்பெரிய வரலாறாக வரும்னு நான் நம்புறேன். ஒரு எஸ்டேட்லயுமே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தேயிலைகளை ஃபேக்டரிக்கு அனுப்பாம அப்படியே கொண்டாந்து வால்பாறையில இருக்கிற ஒரு கிரவுண்ட்ல கொட்டுங்க. ஒரு எஸ்டேட்ல இருந்து எல்லா டிராக்டர்ஸும், எல்லா லாரிகளும், எல்லா மூட்டைகளுமே வந்து ஒரு இடத்துக்கு வரட்டும். ஒரு நாள் ப்ரொடக்ஷன்னா என்ன அப்படிங்கறது இந்த உலகத்துக்கு காமிப்போம். அது மலை மாதிரி குமியும் இல்லையா, இதுதான் ஒரு நாள் ப்ரொடக்ஷன். அப்ப இது 360 நாள் நாங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குற இந்த தேயிலை எங்க போகுது, அப்ப எங்களுடைய 50 ரூபாய் எங்க அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த மனநிலையை அந்த தொழிலாளர்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா, இந்த கூப்புக்காடுங்கிற நாவல் அது தன்னுடைய வேலையை செய்து விட்டது என்று அர்த்தம். உண்மைதான். இப்போ நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு அதுக்குள்ள ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வருது. இப்போ நான் வந்து உங்களோட மாணவி NLPல நம்ம அதுல என்ன படிக்கிறோம், என்னை நான் மாற்றிக்கொண்டால், என்னை நான் திருத்தி கொண்டால், நான் எதிராளியை
சுலபமாக கையாண்டு விட முடியும். அதுதானே பாக்குறோம். அதே மாதிரிதான் நான் இந்த இடத்துல பாக்குறேன். நீங்க வந்து அது அரசியலாக சொல்லலாம், முதலாளித்துவமாக இருக்கலாம், எது வேணாலும் இருந்துட்டு போகலாம். இப்ப நீங்க சொல்றீங்க நான் வந்து மொத்த லாரியில கொண்டு வந்து நான் ஒரு இடத்துல கொட்டுறேன், அங்க அந்த தொழிலாளர்களை முன்னாடி வச்சுட்டு இங்க பாருப்பா இதுதான் வந்து உன்னுடைய உழைப்பு, இதுக்கு உங்களுக்கு கூலி கிடைக்குதான்னு கேட்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு தொழிலாளியா இப்ப நான் அந்த இடத்துல நிக்கிறேன், அந்த மலை மாதிரி கூச்சிருந்ததை பாக்குறேன்னா அப்ப நான் தானே சீறி எழணும். எனக்காக வந்து சென்ற காலகட்டத்துல இருந்தவர்களுடைய வாரிசாக நீங்களும் உங்களை மாதிரி பல பேரோ அல்லது இந்த மாதிரி சமூக சேவை செய்யக்கூடியவங்களோ முதலாளித்துவத்தை எதிர்க்கிறதோ அரசியலை எதிர்க்கிறதோ எல்லாத்தையும் எதிர்த்தாலும் அவங்களுடைய ஒப்புதலோ அவங்களுடைய கை கோர்த்தலோ இல்லாம இதை செய்ய முடியாது இல்லையா? கண்டிப்பா. அப்போ அவங்கதான் இதுல எழுந்து நிக்கணும், அவங்களுக்குள்ளதான் இந்த கூப்புக்காடு போய் இறங்கணும் அப்படிங்கிற, அதாவது இந்த நாவலை பத்தின சாராம்சமும் அவங்களுக்குள்ளதான் இறங்கணுங்கிறது இருக்கும்போது இத கூடிய விரைவில் இப்ப இந்த மாதிரி திரைப்படங்கள் எல்லாம் வந்துருச்சு. சமீப காலமா ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியில இருந்தே இந்த மாதிரி தேயிலை தோட்டத்துங்களை பத்தின கதைகளும் எல்லாமே வந்திருக்கு. ரெட்டிங்கிறத பார்த்து ஃபாலோ பண்ணி எடுத்த மாதிரி சில திரைப்படங்களும் வந்துருச்சு. முழுசா இறங்கின மாதிரி தெரியல. அதாவது படத்துல காட்டும் போது எக்ஸாஜுரேட் பண்ணி ஒரு கொத்தடிமைத்தனத்தை காட்டும் போது நாங்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லப்பா, நாங்க சரி சினிமாவுக்கு போறோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், நல்லா இருக்கிறோம்னு நினைக்கிறாங்களே தவிர உண்மையாவே வந்து அவங்க எங்க இருக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஆனா இந்த கூப்புக்காடு வந்து உண்மையை உள்ளதை உள்ளபடியே கரெக்டா சொல்லுது. அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டோ இருக்கு, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, வீட்டா முடிஞ்ச வரைக்கும் அலங்காரம் படுத்துறாங்க, சினிமாவுக்கு போறாங்க, இந்த மாதிரியான ஒரு திருவிழாக்கள் நடக்குதுங்க எல்லாமே இருக்கும்பொழுது அவங்களாவே காட்டுற இந்த கூப்புக்காடு அவங்களுக்குள்ள இறங்குறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்னு பார்க்கும்போது நான் சொன்னதுல 2ல் 1 இப்ப நீங்க இவ்வளவு நேரம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையாக நான் சொல்றது வந்து இதை ஒரு சீரீஸா எடுத்து அவங்கள அதை பார்க்கும்பொழுது தானே அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். ரொம்ப இது கேட்கும்போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னன்னா சில திரைப்படங்கள் வந்து உலகத்துல வரலாற்றை மாற்றி அமைச்சிருக்கு. உண்மைதான். அதாவது இப்போ அமெரிக்காவை பொறுத்தளவுல கருப்பின எழுச்சிக்கு வந்து எத்தனையோ படங்கள் உதவி இருக்கு, எத்தனையோ படங்கள். அங்க உழைத்தவர்களோட இப்போ உதாரணத்துக்கு மால்கம் எக்ஸ்ங்கிற படமா இருக்கலாம், இல்லைன்னா வந்து டென்சல் வாஷிங்டனோட எத்தனையோ படங்களா இருக்கலாம், டிஜாங்கோவா இருக்கலாம். அந்த மாதிரி படங்கள் எல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு எழுச்சியை உண்டாக்கி இருக்கு, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி இது வந்து என்னன்னா இது தேயிலைக்காட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு இந்த தொழிற்சங்கங்களே பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. தொழிற்சங்கம் வந்து இப்போ ஒரு மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சங்கம்னா அவங்களுக்கு வந்து திருப்பூர்ல இருக்கக்கூடிய காட்டன் பிரச்சனை இருக்குது, சிவகாசியில் இருக்கக்கூடிய பட்டாசு தொழிற்சாலை பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஹோசூர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு, இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு. அது மாதிரி தேயிலை தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய அது ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி தான் இந்த தொழிற்சங்கங்கள் இதை பார்க்குறாங்க. பட் எனக்கு அது அப்படி இல்லை. எனக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு வந்து ஒரு சரியான கருவியாக ஒரு கலை பயன்படுமா அப்படின்னு பாக்குறேன். அப்ப இந்த கலை ஒரு திரைக்கலையாகவே நீங்க சொல்ற மாதிரி ஒரு இருந்ததுன்னா இதை வந்து நம்ம இதை ஒரு வழிகாட்டி மாதிரி இது என்ன செய்யலாம், என்ன செய்தால் எது மாறலாம் அப்படிங்கிற ஒரு அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளாக இதை வந்து நம்ம எடுத்துட்டு போய் இதை வந்து ஸ்கிரீன்ல காமிச்சிட்டோம்னா இது நிஜமாக வருவதற்கான முழு வாய்ப்பு இருக்கு. இதுல முழு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துட்டு போகலாம். இதுல இன்னொரு விஷயம், நீங்க இடையில சொன்ன விஷயத்தை அதுக்கு நான் கிளாரிபிகேஷன் கொடுக்க விரும்புறேன். ரெட்டின்னு ஒரு புத்தகம் டாக்டர் PH டேனியல் எழுதுனது. அதை வந்து எரியும் பனிக்காடு அப்படின்னு முருகவேல் மொழிபெயர்த்திருந்தாரு. அதை வந்து பரதேசி அப்படிங்கிற ஒரு படமா பாலா எடுத்தாரு. இப்ப இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். ரெட்டி PH டேனியல் அப்படிங்கிற ஒரு சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர், கரவலை டி எஸ்டேட்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய கார்டன் ஹாஸ்பிட்டல் இருந்த ஒரு சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர். அவருக்கு ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் இருப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து ஒரு டாக்டர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் நர்சஸ் இருப்பாங்க, கம்பவுண்டர்ஸ் இருப்பாங்க, பொட்டிக்காரன்னு சொல்லி அவர் இந்த மாத்திரை எடுத்து கொடுக்குறவர் அவர் இருப்பாரு.
இப்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அடிமட்ட வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் போய் ஒரு டாக்டரை பார்க்க முடியுமா அப்படின்னா அது முடியவே முடியாது. அவரு பொட்டிக்காரரை போய் பார்க்கலாம், பொட்டிக்காரர் கொடுக்குற மருந்தை சத்தம் போடாம வாங்கி சாப்பிட்டு போகலாம். அப்படி இல்லையா, அதுக்கு மேல கம்பவுண்டர், அவர் ஐயா, அவர் வந்து ஐயான்னு தான் கூப்பிடணும், அவரை சார்னு கூப்பிடக்கூடாது, அவர் ஐயா தான். இப்போ ஐயாவை போய் பார்க்கணும்னாவே அதுவே ஐயான்னு போய் நின்று தான் வாங்கணும் மாத்திரை. அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டீங்கன்னா நர்சஸ் இருப்பாங்க, நர்சஸுங்கள்ல 2-3 லேயர்ஸ் ஆஃப் நர்சஸ் இருப்பாங்க. இவங்களை எல்லாம் தாண்டி தான் ஒரு டாக்டரை பார்க்க முடியும். சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸரை பார்க்கவே முடியாது. ஒரு தொழிலாளி, அடிமட்ட தொழிலாளி சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸரை பார்க்கவே முடியாது, பார்க்கறதுக்கான வாய்ப்பே இருக்காது. இப்ப டாக்டர் PH டேனியல் அப்படிங்கிற ஒரு சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் கருப்பன் வள்ளி அப்படிங்கிற ஒரு தொழிலாளி கேரக்டரை கதையா எழுதுறாருன்னா அவர் எந்த அனுபவத்துல இருந்து எழுதியிருப்பாரு? அவரோட தோட்டக்காரன் வந்து சொன்ன கதையோ இல்ல அவருடைய சமயக்காரன் வந்து சொன்ன கதையோ, இந்த கதைகளை கேட்டுட்டு தான் அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா அவருடைய கற்பனைகளை உள்ள கொண்டு வந்து அந்த ரெட்டிங்கிற கதை எழுதியிருப்பாரு. ரெட்டி வந்து என்னுடைய போஸ்ட் கிராஜுவேஷன்ல என்னுடைய ப்ராஜெக்டோட ஒரே பிப்ளியோகிராஃபி அதுதான். அதனால அந்த கதையை வந்து நான் ஒரு தடவை 2 தடவை இல்லை, கிட்டத்தட்ட 10-20 தடவை வாசிச்சு அதை வந்து என்னுடைய தீசிஸ்க்கு நான் அதை பயன்படுத்தியிருக்கேன். அப்படிங்கிறனால அந்த கதை எனக்கு அத்துப்படியா தெரியும். அது மட்டும் இல்லாம எங்க அண்ணன் வந்து ஒரு டீ எஸ்டேட்ல பார்மசிஸ்டா இருந்தார், கம்பவுண்டர், அங்க கம்பவுண்டர்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பார்மசிஸ்டா இருந்தார். அவங்களுக்கு ஒரு யூனியன் இருக்கு, அந்த யூனியன் வந்து எஸ்டேட் ஸ்டாஃப் யூனியன் ஆஃப் சவுத் இந்தியான்னு பேர், SUC பேர். இப்ப இந்த ஸ்டாஃபுங்களோட பிரச்சனை ஒண்ணு இருந்ததுன்னா அந்த SUC தான் எடுக்கணும். அந்த SUCயோட தலைவரா இருந்தவர் யாருன்னா PH டேனியல். அவர் தான் அதை உருவாக்குனார். ஸ்டாஃபுங்களுக்கான யூனியன், ஸ்டாஃபுங்களுக்கான யூனியனை மேனேஜர் உருவாக்குறது, ஒர்க்கர்ஸ்க்கான யூனியனுக்கு ஒரு ஸ்டாஃப் தலைவரா இருக்கிறதுங்கிறது வந்து நீங்க கரெக்டா அதை எடுத்து சொன்னீங்க. ஒரு இடத்துல கருவாட்டுக்கு பூனை காவல், பூனைக்கு நாய் காவல் இருக்கிற மாதிரி எப்படி இது நடக்கவே நடக்காதோ அதே மாதிரி இந்த வழிமுறையும் நடக்கவே நடக்காது. அப்போ ஒரு ஸ்டாஃபோட ரைட்ஸை வந்து இந்த ஸ்டாஃப் யூனியன் வந்து முன்னெடுக்காது, ஏன்னா அதோட தலைவர் மேனேஜரா இருக்காரு. ஒர்க்கர்ஸோட பிரச்சனைய ஒர்க்கர்ஸோட யூனியன் முன்னெடுக்காது, ஏன்னா ஒர்க்கர்ஸோட யூனியனோட தலைவர்கள் ஸ்டாஃபுங்களா இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சிக்கலுக்குள்ள, பயங்கரமான இடியாப்ப சிக்கலுக்குள்ள தான் இந்த பிரச்சனையுமே வச்சிருக்காங்க. இப்ப இவர் ரெட்டியில அவர் அந்த கதை எழுதியிருக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன மாதிரி கற்பனை, அதாவது பார்த்த கதை அப்படிங்கிறது வந்து அனுமான பிரமாணத்தில் எழுதினது. அவருக்கு அனுமான பிரமாணம் தான், அனுபவ பிரமாணம் கிடையாது. ஒரு அனுமான பிரமாணம், கேட்ட விஷயத்த உள்வாங்கி அதை கதையாக வடிச்சு கொடுத்துட்டாரு. நல்ல கதை, அருமையான கதையை எழுதியிருப்பாரு. அந்த காலகட்டத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்திருப்பாரு. இப்ப எரியும் பனிக்காடுக்கு வருவோம். எரியும் பனிக்காடு முருகவேல் அவர்கள் மொழிபெயர்த்த ஒரு ரொம்ப அழகான ஒரு கதையை எழுதியிருப்பாரு. அதை திருநெல்வேலி வட்டார வழக்கில் எழுதியிருப்பாரு. ஏன்னா இங்கிலீஷ்ல வந்து PH டேனியல் எழுதும்போது அவருக்கு வட்டார வழக்கில் எழுதுறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறதுனால இதுல வந்து இவர் வட்டார வழக்க பூத்தின உடனே கதையோட தன்மை வேறையாயிருது. ரொம்ப அழகாக எழுதப்பட்ட ஒரு கதை. ஏன்னா அது முருகவேலோட எழுத்து ஆளுமை, அவர் எழுதின விதம் எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது, மொழிபெயர்ப்பு அழகா இருந்தது. நான் அதை படிச்சுட்டு முருகவேல் கிட்ட சொல்றேன். நான் கோயம்புத்தூர்ல என்னுடைய நண்பரோட வீட்டுக்கு போயிருக்கிறப்ப அவரை பார்த்து சொல்றேன், ஐயா நீங்க மொழிபெயர்த்தது எல்லாமே வந்து சிறப்பா இருக்கு, உங்க கதை அழகா இருக்கு, ஆனா அதுல உயிர் இல்லைங்க என்ன அப்படின்னு கேட்டேன். இப்போ உயிர் ஏன் இல்லைன்னு சொன்னேன்னா, அங்க அனுபவித்து எழுதப்பட்டவங்க எழுதுற கதையா அது இல்லைங்கயா, அது வந்து ஒரு சாதாரணமா ஒரு கதை எழுதுற அந்த தன்மையோட தான் இருக்கு. உங்களுக்கு அங்க இருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வந்து தெரியாதுங்க. ஒரு அட்டை எப்படி கடிக்கணும், அந்த அட்டை எப்படி விடுபடணும், இல்ல வந்து அங்க சேத்து புண்ணுனா என்ன அப்படின்னோ, அங்க இருக்கக்கூடிய பெரட்டுப்பாடினா என்னன்னோ, அங்க இருக்கக்கூடிய புலப்பாடினா என்னன்னோ, இது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. அது தெரியாம நீங்க வந்து அந்த கதையை அப்படியேதான் எழுதியிருக்கிறீங்க. அதனால கதை நல்லா இருக்குன்னு. ஆனா எரியும் பனிக்காடு வந்து பல லட்சங்கள் விற்று தீர்ந்த ஒரு புத்தகம். ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் நம்ம சென்னை புத்தக காட்சியில மிக அதிகமாக விற்கப்பட்ட ஒரு நூல் வந்து எரியும் பனிக்காடா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறமா வந்து அதை பரதேசி படமா இவரு எடுக்கிறாரு. இவர் பாலா வந்து மிகச்சிறந்த ஒரு இயக்குனருங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் கூட அவர் வந்து அவருடைய கற்பனையோட அதீதத்துக்கு அவர் போயிடுவாருங்கிறது நமக்கு தெரியும்.
அப்ப அவர் என்ன பண்றாருன்னா வேர்கள் புத்தகத்தை படிச்சதுல இருந்தும் எரியும் பனிக்காடுல இருந்து படிச்ச புத்தகத்துல இருந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாருன்னா இது வந்து அந்த ஒரிஜினலான ஒரு கதையை கொடுக்க முடியல அவரால். அவர் கற்பனைக்கு ஏற்ற மாதிரி அவருடைய கற்பனையை கொண்டாந்து உள்ள திணிச்சிட்டாரு. அதுல எந்த உண்மை தன்மையுமே இல்லாம போயிடுச்சு. இப்ப அந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன்ல இருந்து இந்த கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அனுபவ பிரமாணம். இதில் நடந்த ஒரு விஷயமுமே அனுபவத்தில் எழுதப்பட்டவை. அங்க இந்த மனிதர்கள் அங்கே சந்தித்த மிருகங்கள், அந்த மனிதர்கள் அங்கே சந்தித்த சீசன்ஸ், அந்த மனிதர்கள் ஒரு தண்ணிக்குள்ள கால் வைக்கிறாங்க, கால் வைக்கும் போது அந்த தண்ணீர் எப்படி சில்லிடுகிறது அப்படிங்கிறது முதல் கொண்டு இது அனுபவமாக இருக்கு. அப்ப அது அனுபவமாக எழுதப்பட்ட கதை அப்படிங்கிறது இதுல ஒரு ஆத்தென்டிசிட்டி இதுக்குள்ள இருக்கும். அப்ப நீங்க இதை அடுத்த கட்டமாக இதை எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறப்ப இன்னும் வந்து செழுமையாக ஆவணப்படம் அந்த பிரச்சனைகளை பேசப்பட வேண்டும். அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஒரு இயக்கமாக உருவாவதற்காகவும் இது வந்து மிகச்சிறந்த ஒரு படைப்பாக இது மாறுவதற்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு. சார், எனக்கு இன்னொரு கேள்வி. இப்போ இந்த இவ்வளவு தூரம் விஷயங்கள் எல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் எல்லாமே எந்த அளவுக்கு ஒரு ஒத்துமையா அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு யூனியன் வச்சிருக்காங்களா, இல்ல அவங்களுக்குள்ளேயே எந்த அளவுக்கு அவங்க ஒருங்கிணைச்சு இதெல்லாம் எதிர்கொள்றாங்க? இதுல இன்னொரு ஆஸ்பெக்ட் நம்ம கவர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஒன்று தொழிலாளர்கள் ஒன்று சேரணுங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கு. இன்னொரு விஷயம் நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னது என்னன்னா, எப்படி கிரேட் இண்டியன் கிச்சனை வந்து ஆண்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்ப பெண்ணியம் சம்பந்தமான ஒரு விஷயம், அதை பெண்கள் மட்டுமே வலின்னு பேசிட்டு இருந்த பிரயோஜனம் கிடையாது. அதை ஏற்படுத்தக்கூடிய ஆண்கள் அதை பார்க்கணும். அப்பதான் அந்த இடத்துல வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு பார்வை கொடுத்தீங்கல்ல. அந்த மாதிரி நான் என்ன பார்க்கிறேன்னா, இங்க இந்த தொழிலாளர்களுக்கு சுரண்டல் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த விஷயத்தை எத்தனை பிளான்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஓனர்ஸ்க்கு தெரியும்? ஃபார் எக்ஸாம்பிள் டாடா டீன்னு ஒரு இருக்கு, டாடா எஸ்டேட்ஸ் நிறைய, அதுதான் நிறைய சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடியது. இதுல ரத்தன் டாட்டாவுக்கு இங்க நடக்கிற விஷயங்கள் ஏதாவது தெரியுமா? இல்ல அங்க இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இருக்கு, அந்த நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரிஜினலா ஓனர்ஸ், அந்த கேபிட்டலிஸ்ட், அவங்களுக்கு இங்க நடக்கக்கூடிய இந்த ஒடுக்குமுறை அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. அப்ப அதுக்கான ஒரு பாசிபிலிட்டிய இந்த ஆவணப்படங்கள் விரிவுபடுத்துது. நீங்க சொல்ற மாதிரியான ஒரு சீரீஸா வந்தாலும், நீங்க சொல்ற மாதிரி ஒரு திரைப்படமாக வந்தாலும், அப்ப அவங்க கிட்ட ரீச் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி கொடுக்குது. அப்ப இது வந்து வலியை சந்தித்தவர்கள் மட்டுமே பார்த்து சிலாகிக்கிறது மாதிரியான ஒரு கதை மட்டும் இல்லை. இது வலியை ஏற்படுத்துகிறவர்கள் அதை பார்க்கும் போதும் அங்க என்ன மாற்றம் செய்தால் இதை நம்ம கொண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறத அவங்க பார்க்கணும். அப்ப அது டுவர்ட்ஸ் தட், அதுக்கு அதை நோக்கிய பயணத்துல தான் நீங்க கேட்கிற இந்த இரண்டாவது கேள்வி வந்து உட்காருது. நூதனமா இருக்கும் இது. நான் சொன்னது இப்ப ஏற்கனவே வந்து யுனைடெட் பிளான்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சவுத் இந்தியா, உபாசி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தென்னிந்திய பிளான்டர்ஸ் அப்படிங்கிற இந்த தேயிலை தோட்ட முதலாளிகளின் கூட்டமைப்பு. அவர்கள் ஒரு கூட்டமைப்பாக இருக்கும்போது அடிமட்ட தொழிலாளிகள் ஒரு கூட்டமைப்பாக ஏன் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்கதான் அவங்களோட ஜித்து விளையாட்டே வருது. இந்த பிரித்தாளும் சூழ்ச்சிங்கிறது அவங்க ஆங்கிலேயத்திலிருந்து கத்துக்கிட்டது. அதைத்தான் கார்வர் மாஷ் கொண்டாந்து சொன்னாருன்றேன், இங்க கொண்டாந்தாருங்கிறேன் நான். பிரித்தாளும் சூழ்ச்சிங்கிறது அவங்க மிக தெளிவா செய்வாங்க. இப்ப நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி வந்து
இந்த 56 எஸ்டேட்டுகள்லயும் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாருமே தான் பறித்த குழந்தைகளை கொண்டாந்து வால்பாறையில் இருக்கிற கிரவுண்ட்ல கொட்டுங்க அப்படின்னு சொன்னா உடனே கொட்டிடுவாங்களா? அந்த அந்த ஒற்றுமை அவங்களுக்குள்ள இருக்குமா அப்படின்னா அதுதான் பெரிய கேள்வியா இருக்கு. இப்போ அதை பிரிக்கிறதுக்கும் அதை வந்து செய்ய விடாம செய்யறதுக்கும் அதை உடைக்கிறதுக்கும் அந்த ஒற்றுமை இல்லாம செய்யறதுக்குமான எல்லா வேலைகளையுமே வந்து இந்த முதலாளிகள் செய்வாங்க. முதலாளிகள் செய்யாவிட்டாலும் முதலாளிகளோட கைக்கூலிகளா இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மேனேஜர் செய்வாங்க. மேனேஜர் செய்யலனாலும் அவங்களுக்கு கீழே கருங்காலிகளாக இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ்குள்ளேயே இருக்கக்கூடிய கருங்காலிகள் அதை செய்வாங்க. யூனியன் லீடர்ஸ் அதை செய்வாங்க. இப்போ இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னா நான் வந்து யுஎஸ்ஏல இருக்கும்போது டெட்ராய்ட்ல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மனிதரை சந்திக்கிறேன். டாம் பொசைன் அப்படின்னு அவரோட பேரு. அவர் வந்து யுனைடெட் ஆட்டோ ஒர்க்கர்ஸோட பிரசிடென்ட். யுனைடெட் ஆட்டோ ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது வந்து டெட்ராய்ட்ல இருக்கிற ஒரு யூனியன், ஒர்க்கர்ஸ்க்கான யூனியன். கிட்டத்தட்ட பல 10 லட்சம்ல இருந்து 20 லட்சம் ஒர்க்கர்ஸ்க்கான யூனியன் அது. யுனைடெட் ஆட்டோ ஒர்க்கர்ஸ் அப்படின்னா ஜெனரல் மோட்டார்ஸ், ஃபோர்ட், கிரைஸ்லர், இந்த 3 பிக் 3 வந்து டெட்ராய்ட்ல இருக்கு. இதை தவிர ஆட்டோ கம்பெனிகள் அங்க வந்து ஆயிரக்கணக்கான ஆட்டோ கம்பெனிஸ். உலகத்துக்கே அவங்க தானே வந்து கார் கொடுத்த இடம் டெட்ராய்ட்டுங்கிறது. அவங்க எல்லாரையும் ஒருங்கிணைத்த ஒரு யூனியன் அப்படின்னா அது யுனைடெட் ஆட்டோ ஒர்க்கர்ஸ் யூனியன். அதோட பிரசிடென்ட் கிட்ட போய் நான் 1 hour பேசியிருக்கேன். 1 மணி நேரம் அந்த டாம் பொசைன் பேசியிருக்கேன். அந்த டாம் பொசைனோட பவர் என்ன அப்படின்னா அப்ப வந்து பராக் ஒபாமாவா தான் பிரசிடென்டா இருக்காரு. டாம் பொசைன் போன் எடுத்து டைரக்டா பராக் ஒபாமா கிட்ட பேசக்கூடிய அளவுக்கு பவர் அவர்கிட்ட இருந்தது. இதற்கு காரணம் அவங்க யுனைடடா நின்னது, அவங்க ஒரு கூட்டமைப்பாக இருந்தது தான். இப்ப இவங்களுடைய சக்தியையும் இவங்களுடைய பவரையும் எங்க இழக்கிறாங்கன்னா இவங்க இந்த மாதிரி துண்டு துண்டாக இருக்கிறதுனாலதான் இவங்களுடைய சக்தியை இழக்கிறாங்க. இவங்களுடைய கூட்டு சக்தியை இழக்கிறாங்க, இவங்களுடைய பார்கெனிங் பவரை இழக்கிறாங்க. இந்த 50 ரூபாய் மிக குறைந்தபட்ச கூலியை கூட வாங்கக்கூடிய திராணி இல்லாத யூனியன்களாக பிரிந்து கிடப்பதனால தான் இது நடக்கிறது. இப்போ நான் எப்படி பாக்குறேன்னா தேயிலை தொழில் அப்படிங்கிறது உலக வர்த்தகம். இந்த தேயிலைக்கு ஒரு வரலாறு இருக்கு. அதையும் வந்து கூப்புக்காடுல அந்த வரலாறு எழுதியிருப்பேன். சைனாவில இருந்து இது எப்படி திருடப்பட்டு இங்க கொண்டு வந்தது. ராபர்ட் ஃபார்ச்சூன் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் கார்பரேட் எஸ்பியனாஜ் அப்படிங்கிற ஒரு ஒரு அப்படி எப்படி சொல்றது ஒரு கார்பரேட் தொழில் திருட்டு அதை செய்தவர் இந்த ராபர்ட் ஃபார்ச்சூன் அப்படிங்கிறவர். அவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மூலமா அவரை அனுப்பி வைக்கப்பட்டவர். அவர் எப்படி இந்த டெக்னாலஜி எல்லாம் அங்கிருந்து திருடிக்கிட்டு வந்தாரு, திருடிக்கிட்டு வந்து அதை எப்படி உலகத்துக்கு பரவலாக்குனாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம அதுல தெளிவா எழுதிருக்கு. அது 2000 பக்கம் இருக்கக்கூடிய டீ தீஃப் அப்படின்னு சாரா எழுதுன ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை படிச்சு அதுல இருந்த சாராம்சத்தை தான் நான் எழுதியிருக்கேன். இப்போ இந்த டீ அப்படிங்கிற ஒரு பொருள் மட்டும் இல்லைன்னா அந்த உலக வரைபடமே வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் அதுல பதிவு பண்ணிருக்கேன். ஏன்னா உலக வர்த்தகத்துல மிகப்பெரிய இடத்தை பிடிக்கிறது இந்த தேயிலை தான். சரி, தேயிலைக்கு வியாபாரம் இல்லைன்னு அவங்க சொல்ற ஒரு கூற்று இருக்கு பாருங்களேன். நான் என்ன கேட்க விரும்புறேன்னா தேயிலை தூளின் விலை குறைந்து விட்டதா? போன வாரம் நான் வாங்கின தாஜ்மஹால் டீ 500 கிராம் வந்து 380 ரூபா, 470 ரூபா போட்டு அதை ஸ்ட்ரைக் பண்ணி 380 ரூபா போட்டிருக்காங்க அரை கிலோ. இது 20 வருஷத்துக்கு முன்னாடி 380 ரூபாயா தான் இருந்ததா? கேள்வி 1. இரண்டாவது, டீ குடிக்கிறவங்க கம்மி ஆயிட்டாங்களா? டீ குடிக்கிற பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கா? உலகத்திலேயே தண்ணீருக்கு அடுத்தபடியாக அதிகமாக குடிக்கப்படக்கூடிய ஒரு பானம் என்று சொன்னால் அது டீ. எத்தனை லட்சம் கிலோக்கள் ஒரு நாளைக்கு இந்த உலகத்தில் பகிரப்படுகிறது? எத்தனை கோடி லிட்டர்ஸ் டீ இந்த உலகத்தில் பருகப்படுகிறது? அதற்கு ஒரு விலை இருக்கிறதா இல்லையா? உற்பத்தி குறைந்து விட்டதா? உற்பத்தி குறைந்து விட்டது என்றால் நாங்கள் நேரடியாக சாட்சியாக பார்த்த அந்த 60,000 கிலோ என்கிற ஒரு ஃபேக்டரியில உருவான அந்த 60,000 கிலோ மிக குறைவா உங்களுக்கு. இப்படி பல கேள்விகள் நம்ம மனதுக்குள்ள இருக்கு. இது எல்லாத்துக்கும் விடிவு காலம் பிறக்கணும்னா தொழிற்சங்கங்கள் ஒன்றாக இணைய வேண்டும், தொழிலாளிகள் ஒன்றாக இணைய வேண்டும். அவர்கள் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே இந்த புரட்சிக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ ஒரு
கேபிட்டலிஸ்ட் முதலாளிகள் ஒரு கூட்டமைப்பாக இருக்கும்போது தொழிலாளிகள் கூட்டமைப்பாக உருவாவதில் எந்த தவறும் இல்லை. இது நான் சொல்றது வந்து வால்பாறைக்கு மட்டுமே இல்லை, வால்பாறை பகுதி, மூணார் பகுதி, ஊட்டி பகுதி, கூர்க் பகுதி, மாஞ்சோலை பகுதி, இப்படி சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய டீ எஸ்டேட்ஸ் எல்லா ஒர்க்கர்ஸுமே சேர்ந்து செயல்படுற ஒரு யூனியன். இது மட்டும் இல்லாம அஸ்ஸாம், டார்ஜிலிங் போன்ற வெஸ்ட் பெங்கால் பகுதிகளில் பயிரிடப்படக்கூடிய தேயிலை தோட்டங்கள், அங்கே இருக்கக்கூடிய யூனியன்ஸ் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான இது அகில இந்திய அளவில் ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளர் யூனியன் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்து மலேசியாவில், ஸ்ரீலங்கால இந்த மாதிரி இடங்கள்ல பயிரிடப்படக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய தேயிலை தொழிலாளர்கள் அவர்களுடைய கூட்டமைப்பாக ஆசியா முழுவதும் ஒன்றாக சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. சீனாவில் பயிரிடக்கூடிய தேயிலை தொழிலாளர்கள் எல்லாரையும் ஒன்றாக சேர்த்து ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளர்களும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து உலக தேயிலை தோட்ட தொழிலாளர் யூனியன் அப்படின்னு ஒன்றாக செயல்படுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு நகர்ந்தால் அவர்கள் தங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியும். அவர்கள் கேட்பதெல்லாம் ஒன்றுமில்லை, அவர்கள் கேட்பது அவர்களுடைய உழைப்பிற்கான பங்கு தான். அதுல மினிமம் வேஜஸ் கூட கொடுக்காம ஒரு முதலாளி இருக்கிறாருன்னா எனக்கு எது ஞாபகத்துக்கு வருதுன்னா, ஒரு 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 தொழிலாளர் ஆணையர் ஒருத்தர் வந்து ஒரு மீட்டிங் போட்டார். அது வந்து நான் பெங்களூர்ல இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய சிறு தொழில் செய்யறவங்க எல்லாரையும் வந்து ஒரு மீட்டிங் போட்டு நாங்கள் ஒரு மினிமம் வேஜஸ் வச்சிருக்கோம், அந்த மினிமம் வேஜஸ் கொடுங்க அப்படிங்கிறத இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இந்த சிறு தொழில் செய்யறவங்க எல்லாரையும் வர வச்சிருந்தாரு. அப்போ ஒரு முதலாளி எந்திரிச்சு கேட்டாரு, ஐயா நாங்க வந்து மினிமம் வேஜஸ் எங்களுக்கு கொடுக்க முடியாத சூழல்ல நாங்க இருக்கோம் ஐயா, நாங்க வந்து தொழில் செய்ய முடியாத கட்டத்துல நாங்க இருக்கோம், எங்களுக்கு மினிமம் வேஜஸ் கொடுக்க முடியாது ஐயா, எங்களுக்கு நீங்க வந்து விலக்கு கொடுக்க வேண்டும்னு ஒருத்தர் கேட்டாரு. உடனே வந்து அந்த தொழிலாளர் ஆணையர் டேவிட் வல்லத்தரை அப்படிங்கிற ஒரு தொழிலாளர் ஆணையர் அவர் அந்த முதலாளியை முன்னாடி கூப்பிட்டு அவர் பேரை நோட் பண்ணிக்கிங்கன்னு அவருடைய டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள்ட்ட சொன்னாரு. சொன்ன மறாவது நாள் என்ன சொன்னார்னா, இவருடைய அலுவலகத்தை நாளைக்கே போய் சீல் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க, மினிமம் வேஜஸ் பே பண்ண முடியாத ஒரு தொழிலதிபர் தொழில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவர் சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கு எனக்கு இருக்கு. இது 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்ட வாசகம். இதே தான் அரசாங்கம் வந்து உறுதியா இருக்கணும். மினிமம் வேஜஸ்ங்கிறது மிக குறைந்தபட்ச கூலி, அதை கூட கொடுக்க முடியவில்லை என்றால் நீ அந்த தொழிலை நடத்தி பிரயோஜனம் இல்லை, நீ தொழிலை க்ளோஸ் பண்ணிட்டு போடா என்கின்ற நிலைமையை நமக்கு சரியாக புரிந்து கொண்டால் இந்த ஒர்க்கர்ஸோட எக்ஸ்பிளாய்டேஷனை தடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிறந்த டாக் உங்களோட இது வந்து ஒரு புத்தகத்தை தாண்டி ஒரு டாக்குமெண்ட்ரிங்கிறதையும் தாண்டி இதை வந்து நம்ம ஒரு ரெவல்யூஷனாக நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். இப்போதான் எனக்கு அந்த குறுஞ்செய்தி வந்தது. அதில் வந்துட்டு இன்னைக்கு மே 21 தேயிலை தினம். அது நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அந்த தினத்தில் இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஒரு நாளைக்கு வந்து இந்த சாயந்தரம் ஆயிடுச்சா டைம் பார்த்துட்டு உடனே டீ வேணும்னு கேட்கக்கூடிய நிலை தான் இன்னைக்கு வந்து இருக்குது. நீங்கள் கேட்டீங்க எதெல்லாம் வளர்ந்துருக்குன்னு பட்டியலிட்டீங்க. இன்னைக்கு டீ கடைகளும் நிறைய வளர்ந்துருக்கு, தெருவுக்கு இத்தனை கடைகள் இருக்குது. அதை நம்பியே வந்து பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஹைவேல போகிறோமா டீ தான் மனசு கேட்குது. டீ கடைக்காரர் முதலமைச்சராக கூட இருக்காரு தெரியுமா உங்களுக்கு? உண்மைதான். அதனால வந்துட்டு தேயிலைங்கிறத வந்து இன்னைக்கு இவ்வளோ உலகம், அதுவும் நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க, தண்ணிக்கு விட அதிகமாக வந்து விற்பனையாக இருந்தாலும் சரி, குடிக்கிறதாக இருந்தாலும் சரி, மனிதர்கள் உபயோகப்படுத்துற ஒரு விஷயமா இருக்கும்போது அங்க இவ்வளோ பெரிய ஒரு ஊழல் இருக்குன்னா அதை நம்ம இன்னைக்கு வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு புத்தகத்தால எதுவுமே, பேனாவால முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு அந்த புத்தகம் வந்து ஒரு பேனா மூலமாக, அதுல இன்னொரு பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, முகநூல் மூலமாக பிரபலம் அடைந்த ஒரு கட்டுரை வந்து ஒரு பெரிய நாவலாக வந்து அந்த நாவல் மூலமாக இன்னைக்கு இப்படி ஒரு எழுச்சியை கொண்டு வந்திருக்காரு. இது வெகு விரைவில் மலரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது சீரியஸா வரணுங்கிறத ரொம்ப ஆர்வமோட எதிர்பார்க்கிறேன். அதில் என்னால் முடிந்த பங்கு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பெருமையா இருக்குது ஆரா உங்களோட இன்னைக்கு இவ்வளோ நேரம் பேசினது. ரெமிரா டாக்ஸ்க்கு வந்து இவ்வளோ தூரம் பொறுமையா எல்லா கேள்விகளுக்கு பதிலுங்கிறத தாண்டி ஒரு புரட்சிகரமான பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துருக்கிறீங்க. நன்றி.
ரெமிரா டாக்ஸ் மூலமாக முக்கியமான சில தரவுகளையும் முக்கியமான சில தகவல்களையும் இந்த உலகத்துக்கு நாம் பகிர்ந்திருக்கோம். கூப்புக்காடுங்கிறது வெறும் நாவல் அல்ல, வெறும் கதை அல்ல, இது ஒரு இயக்கமாக மாறக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தளத்தில் அது நின்றுருக்கு. அந்த இயக்கமாக மாற்றுவது உங்கள் கைகளில் இருக்கிறது. நன்றி. வணக்கம்.